ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து காலேஜில் யார் காலேஜ்லேயாவது இந்த மாதிரி ஒர்க் ஷாப் போடுறோம், கோர்ஸ் பண்ணுறோம், இதை வந்து ஜாயின் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏஐ கிளாஸு, அப்புறமா இந்த ஒர்க் ஷாப் அந்த ஒர்க் ஷாப்பு அப்படின்னு சொல்லி வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து என் காலேஜில் எனக்கு இப்படி இருந்துச்சு, அவங்க காலேஜில் வந்து மாறலாம். சில பேர் காலேஜில் வந்து நல்ல நல்ல கோர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், நல்ல நல்ல ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு வரலாம். சில பேர் காலேஜில் நல்ல இல்லாத ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு வரலாம். எங்கள் காலேஜில் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அந்த ஒர்க் ஷாப் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியல எலக்ட்ரானிக்ஸில். வந்து அந்த சார் வந்து ஹைப்பில் கூப்பிட்டு போயிட்டார், அவ்வளோ சூப்பராக நடத்துனாங்க அந்த ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப்பு. சரி, அது வந்து அந்த ஒர்க் ஷாப்போட ஃபீஸ் வந்து அதுவும் 1000-2000 கிட்ட வந்துச்சு. செகண்டாக ஒரு ஒர்க் ஷாப் போட்டாங்க, அந்த ஒர்க் ஷாப் வந்து 300 கிட்ட தான் வந்துச்சு. ஆனால் வந்து அவங்க அதுக்கு பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் எங்கள் காலேஜ் சொல்ல அந்த அந்த ஆஃபீஸோட சிஇஓ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நாங்கள் இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணி காமிப்போம், இது வந்து கம்மியான காஸ்ட்கே நாங்கள் இவ்வளோ சொல்லி தருவோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இவ்வளோ சொல்லிட்டு எல்லாருமே போய் ஜாயின் பண்ண உடனே அங்கே வந்து ஒன்றுமே அவங்க வந்து எங்களுக்கு சொல்லியே தரல. அப்படியே வந்து அந்த டைமே எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக தான் ஆச்சு. ஸோ நான் வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லலை, அவங்களும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் சேரதுனா இருந்தாலும் ரொம்பவே அடிமட்ட காசில் இருக்க கோர்ஸ் வந்து சேராதீங்க. ஈவெண்ட் ஒர்க் ஷாப்லாம் வந்து இந்த 100 ரூபாய் 150 ரூபான்னு சொல்கிற ஈவெண்ட்லாம் வந்து சேராதீங்க. ஏன்னா வந்து அது முக்கால்வாசி நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து 60% 70% ஆஃப் பீப்புள் இப்படி இருந்தாலும் 40% ஆஃப் பீப்புள் 30% என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா அந்த 100 ரூபா 150 ரூபா கிளாஸ்லேயே நல்லா சொல்லித்தராங்க. ஸோ எந்த கோர்ஸ் சேரது இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுத்து சேருங்க. அந்த ஒர்க் ஷாப் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எதுக்குடா வந்து நம்ம இந்த காசு கொடுக்கணும், எங்கள் காலேஜ் மேலே எங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சு. இதுக்கு மேலே இவங்க சொல்கிற எந்த கோர்ஸ்லையும் சேரக்கூடாது, ஒர்க் ஷாப்லையும் சேரக்கூடாது அப்படி இருந்துச்சு. ஸோ ஒர்க் ஷாப் ஏதாவது சேர்றீங்கன்னா உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேளுங்க, இந்த ஒர்க் ஷாப் போடுறாங்க, இது நல்லா இருக்குமா, அதில் இதே மாதிரி வந்து உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி 5000 இந்த கோர்ஸ், 10,000 இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து உங்கள் சீனியர் கிட்ட கேளுங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு கோர்ஸ் வந்து ஓவராக வந்து காலேஜில் சொல்லிட்டே இருந்தாங்க, அதுக்கு வந்து கூட்டிட்டு போய் எல்லா பசங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறோம், ஒரு கோர்ஸ் இருக்கா, அதோடைய அதான் அந்த மேனேஜ்மெண்ட்டில் சிஇஓ, அந்த கோர்ஸோட சிஇஓஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஜப்பான் போவீங்க, அமெரிக்கா போவீங்க, ஆஸ்திரேலியா போவீங்க, இந்த மாதிரிலாம் இன்டர்ன்ஷிப் அங்கே அனுப்புவோம், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு வந்திருப்பாங்க நம்ம காலேஜில், எல்லா காலேஜஸ்லையுமே. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நான் சேரலான்னும் போது நான் டக்குன்னு வந்து முடிவு பண்ணிட்டேன், டக்குன்னு சேர்ந்துடலாம், இவ்வளோ தானே காசு, 10 to 20,000 தான், இவ்வளோ தானே காசு, டக்குன்னு சேர்ந்துடலாம், இது வெளியில நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ பார்க்கும்போது இல்லை, எனக்கு ஒரு டக்குன்னு எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து காசு ஒவ்வொரு காசுமே வந்து நமக்கு ஒரு ஈஸியாக வரல, ஸோ நீ சேர வேணான்னு சொல்ல, நீ வந்து உங்களோட சீனியர்ஸ் கிட்ட வந்து கேட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக எனக்கு நீ சொல்லிட்டு சேர சொன்னாங்க. அப்போ நான் ஒவ்வொருத்தங்கிட்டே கேட்கும்போது அவங்க சொல்கிற ஐப்பிலே வந்து நிறைய பேர் சேர்ந்துடுறாங்க. அது என்ன ஏதுன்னே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது டைம் வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு, இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படி கேட்டவுடனே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கேட்கும்போது எங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி பேசிஸில் வருது. கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்றாங்க, கொஞ்சம் பேர் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் வேஸ்ட்டுன்றாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து சூப்பர் பெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லவே இல்லை. நானும் அப்படியே பார்த்துட்டு இல்லை, ஃபஸ்ட்டு டைம் சேர தேவையில்ல, எல்லாம் சேரட்டும், அடுத்து வேறு ஏதாவது கோர்ஸ் போட்டாங்கன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ திடீர்னு அந்த கோர்ஸ் முடியுது, அதுக்கடுத்து நாங்கள் அடுத்த இயர் போயிட்டோம். ஸோ வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த கோர்ஸ் அந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன், அவள் வந்து சொல்கிறான், இல்லை நாங்கள் சும்மாவே தான் உட்காந்துட்டு இருந்தோம், வேஸ்ட்டு, எங்கள் கேஷே ஃபுல்லாக வேஸ்ட்டு, எனக்கு ஏன் தான் சேர்ந்தனே தெரியல, நான் வந்து இதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னான். நானும் ஃபுல்லாக புலம்பிட்டே இருந்தேன், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, நான் வெளிலே சேர்ந்துருக்கலாம் அப்படி இப்படின்னு. இன்னொரு பொண்ணு கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொன்னா, ஓகே எங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் சொல்லி தரல, நார்மலாக சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் வந்து முக்கால்வாசி பேர் எங்களுக்கு வந்து சுத்தமாக வேஸ்ட்டு, இந்த கேஷே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. சில பேர் அப்படி சொல்கிறாங்க, சில பேர் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் பேர் ஓகே நார்மலாக சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான், அவ்வளோ காசுக்கு ஒர்த்தில் நான் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. உங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் உங்கள் காலேஜ்குள்ளே ஏதாவது நடக்குது, சேருங்க, கோர்ஸு ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நிறைய வாட்டி யோசிச்சுட்டு சேருங்க. நல்லா யோசிங்க, சீனியர் கிட்ட கேளுங்க, இது ஒர்த்தான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போய் சேர்ந்துடாதீங்க. என்ன கேட்டால் ஒரு 2-3 கோர்ஸ் காலேஜ் இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா 2-3 உங்கள் சீனியர் கிட்டலாம் நீங்கள் பேசுறது இல்லை அப்படின்னா காலேஜில் 2-3 கோர்ஸ் விடுங்க ஃபஸ்ட் இயரில். ஒரு செகண்ட் செம் கிட்ட பாருங்க, இல்லைனா அந்த ஒரு கோர்ஸ் விட்டுருங்க, அதுக்குள்ளே போயிடுவாங்களா அவங்க முடிச்சுட்டு வந்து அவங்க கிட்ட கேட்டுப்பாங்க, எப்படி சொல்லி விடுத்தாங்க, எல்லாம் ஓகேவா அப்படின்னு பாருங்க. இல்லை நான் வந்து எஃபிஷியன்ஸாக இருக்கணும், எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக சீனியர் கிட்ட போங்க. ஸ்டாஃப் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்கு, ஆனால் சீனியர்ஸ் தான் வந்து நம்ம கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ சீனியர் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் ரியாலிட்டி. இது வந்து நான் காலேஜ் மேலே தப்பு சொல்ல, நான் எது தப்புன்னு சொல்கிறேன்னா காலேஜ் வந்து கூப்பிட்டு வரவங்க தான் சொல்கிறாங்க. ஏன்னா காலேஜோட பார்வையில் வந்து அவங்க நல்லா சொல்லித்தர மாதிரியோ அவங்க பெரிய ஆளுங்களோ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கண் பார்வையில் தான் தெரியும் அவங்க எவ்வளோ நல்லா நடத்துகிறாங்க, நம்ம டைம் வேஸ்ட்டாக இல்லையான்னு. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் எந்த ஒர்க் ஷாப் சேரத்துனாலும் உங்கள் சீனியர் கிட்ட நல்லா கேட்டுக்கோங்க. எங்கெங்க யார்கிட்ட கேட்டு விசாரிக்க முடியுதோ ஓகே, இது ஓகே 100% ஓகே, நான் மட்டும் ஒரு கோர்ஸில் ஒர்க் ஷாப்பில் போங்க, இல்லைனா தயவு செய்து போகாதீங்க. அது வந்து ஒரு டைம் வேஸ்ட்டு தான்.